ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஐ வானா பி சூப்பர் ஸ்டார் எபிசோட் 4 பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இங்கே ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்டே நடந்துக்கிட்டு இருக்கு. மேவை எல்லாரும் கவர் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. எப்போவுமே நீங்கள் ஒரு ஃபெமிலியரான ஃபேஸாக தெரியுறீங்க, அதனாலேயே சீக்கிரம் மக்கள் மனசுலாம் இடம் பிடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்குமே அதுதான் என்னுடைய பவர்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த வான் இருக்கா இல்லையா, அவள் ஒரு பொண்ணை, அந்த கேமுங்கிற பொண்ணை இன்ட்ரோ பண்ணுறாள். அந்த பொண்ணையும் அங்கே ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் வான, நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. சரி சொல்லுங்க, இப்போ யாரு மேவுக்கு ஆப்போசிட் கேரக்டர் நடிக்க போறதுன்னு சொல்லி கேட்க, அதை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள எனக்கு மண்டையே வெடிச்சிடும் போலன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர் சொல்றாங்க. அதுக்கு வான் என்ன சொல்றாங்கன்னா, அது அங்க இருக்கிற டைரக்டர் தான் சொல்லணும், என்னால சொல்ல முடியாது. ஸோ அது வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, என்னால ரிவைல் பண்ண முடியாது, அது வரைக்கும் ஃபன் பண்ணிட்டு இருங்கன்னு சொல்ல. ஆனா எங்களால இதெல்லாம் தாங்க முடியல, சீக்கிரம் சொல்லுங்க, ஒருவேளை கேம் தான் அந்த லீட் கேரக்டர் பண்ண போறதா எல்லாம் பேசிக்கிறாங்களே, அது உண்மையான்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அடிக்கடி போயிட்டு அந்த டைரக்டரை மீட் பண்ணதாகவும் இது விஷயமா தான் மீட் பண்ணதாகவும் பேசிக்கிட்டாங்களே, அது உண்மையான்னு கேட்குறாங்க. ஹே வெயிட் பண்ணுங்க, எல்லாரும் சர்ப்ரைஸாக தெரிஞ்சுப்போமே அந்த நியூஸை, என்கிட்ட நீங்கள் எதுவும் கேட்காதீங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு மாதிரி பரபரப்பா சலசலப்பாகுது. என்னன்னு சொல்லி பார்க்க, மேவை தான் எல்லாரும் பார்க்க ஓடுறாங்கன்னு பார்த்தா அதுதான் கிடையாது. மேய்கிட்ட இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸும் இந்த பக்கம் திரும்புறாங்க. யாரா வரான்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் ஷாக்ல பார்த்துட்டு இருக்கும் போது அங்க வர்றது வின்னு. ஆமாங்க, வின் அன்னைக்கு அந்த ஸ்கிரிப்ட் எடுத்து பார்த்தாங்க இல்லையா, அதுலேருந்து ஏதோ ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க போல, அதனால இப்ப ப்ரெஸ் மீட்டுக்கு வந்திருக்காங்க. வின் வரான்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க. அப்படியே வின்னு சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வர எல்லாரும் அவங்கள கவர் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. முக்கியமாக மேவுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அன்னைக்கு நைட்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணாங்க இல்லையா, அப்போ போயிட்டே இருந்தவங்க திரும்பி வந்து மே கிட்ட பேசியிருக்காங்க. எனக்கு அந்த டைரக்டருடைய நம்பர் வேணும்னு சொல்லி கேட்க, ஓ அப்போ நீ அந்த ஸ்கிரிப்டுக்கு ஒத்துக்கிறியான்னு சொல்லி கேட்குறாங்க. அதை பற்றி நான் உனக்கு அப்புறம் சொல்கிறேன், நீ இப்போ நம்பரை மட்டும் கொடுன்னு சொல்லிட்டு மேக்கிட்ட இருந்து அந்த டைரக்டர் நம்பரை வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த டைரக்டர் கிட்ட இதை பற்றி பேசியிருப்பாங்க போல. இப்போ அந்த டைரக்டர் மீட் பண்ணோன்னே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இந்த மூவிக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் மீட் பண்ணுறோன்னு சொன்னதும் அது என்னோடய ப்ளஷர்னு சொல்லிட்டு இவங்க ஓகே சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் எனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை நீங்கள் மறக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன், ஸோ அதை கீப் பண்ணுங்கன்னு சொல்ல, கண்டிப்பாக அது அப்புறம் பேசிக்கலாம், இப்போதைக்கு இந்த ப்ரோக்ராமை முடிக்கலான்னு சொல்லிட்டு டைரக்டரும் சொல்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வானை இதை டிவியில் பார்க்க, ஓ மை காட் இது உண்மைதானா, உண்மையாகவே வின்னு மறுபடியும் ஆக்டிங் கெரியரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களான்னு சொல்லி பார்க்க, அங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ்லாம் 3 இயர்ஸா நீங்கள் எங்கே போயிருந்தீங்க, இப்போ எப்படி ரிட்டர்ன் வந்தீங்க, யாருக்காக என்னன்னு சொல்லிட்டு அவ்வளோ கொஷின் கேட்குறாங்க. யார் அந்த ரீசன் சொல்லி கேட்கும்போது அது ஒருத்தவங்களுக்காகன்னு சொல்லிட்டு இவ தயங்கி சொல்றா. ஒருத்தவங்களா, யார் அந்த ஒருத்தவங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்க, மேவான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை, அது இன்னொருத்தவங்கன்னு சொல்லும் போது யாருன்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க பேரை சொல்ல முடியாம அந்த டைரக்டரோட நேமை சொல்லி அவரு தான் இதுக்கு காரணம், ஏன்னா அவர் மட்டும் என்னை இந்த இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரோ பண்ணாமல் இருந்திருந்தாருன்னா நான் இவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ் ஆகியிருக்க மாட்டேன். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இந்த டைரக்டர் தான் எனக்கு அந்த சான்ஸை கொடுத்தாரு, அதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன், என்றைக்குமே அவருக்கு நான் கடமைப்பட்டவளாக இருப்பாங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இப்போ எல்லாரும் அந்த லீக்டு ஃபோட்டோஸ், மேவுக்கும் உங்களுக்கும் லீக்டு ஃபோட்டோஸ் ஒன்று இருந்துச்சு இல்லையா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது, அது ஒன்றுமே இல்லை, அவள் எங்கேயோ ஒரு இடத்துல தனியாக ரைட் பண்ண போனா, நான் வேறு இடத்துல இருந்தேன், இன்ஜூர் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், ஸோ மீட் பண்ணி பார்த்தோம், அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை எங்களுக்கு இடையிலன்னு சொல்ல. ஸோ இப்போ அந்த ப்ராப்ளம் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா, 3 இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு கிளிப்பு ரிலீஸ் ஆச்சுல, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ 3 இயர்ஸ் பிஃபோர் ஏதோ ஆகிருக்கு போல். ஸோ இதுக்கு மட்டும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அது முடிஞ்சு போனது, அதை விடுங்க, வேறு ஏதாவது கேளுங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க.
இந்த விஷயத்த பற்றி பேசும்போது மட்டும் இந்த வான் ஸ்மைல் பண்ணுறா. ஸோ இவ தான் ஏதோ பண்ணி விட்டுட்டா போல. அதனால தான் அவங்க 3 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரிக்கே வராமல் இருந்திருக்காங்க. இப்போ கோவப்பட்ட வான் என்ன பண்ணுறாங்கன்னா கேமை கூட்டிட்டு அங்கேருந்து போக கிளம்புறாங்க. என்னன்னு சொல்லி கேம் கேட்கும் போது, ஆமாம் அவங்க மெயின் ரோலு, இவங்க இன்னொரு மெயின் ரோலு, இடையில உனக்கு என்ன 3rd ரோல் தான் கொடுப்பாங்க, அந்த ரோல் உனக்கு எதுக்குன்னு சொல்ல. ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, கூடவும் வின் கூடவும் நடிக்கிறதுனா எவ்வளோ பெரிய விஷயம், அதை போய் வேணான்னு சொல்கிறீங்களே ப்ளீஸ், நான் அதை நடிக்கிறேன்னு சொல்ல. நீ வேணா அதை நடிக்கலாம், என்னுடைய ஆக்ட்ரஸ், என்னுடைய ஏஜென்சிலேருந்து வர ஆக்ட்ரஸ், இந்த மாதிரி 3rd கேரக்டர்லாம் நடிக்க நான் விட மாட்டேன், எப்போவுமே லீட் கேரக்டர் தான் அவங்க பண்ணணும்னு சொல்லிட்டு திட்டி கேமை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க. இப்போ நடிக்க போகிறாங்கிறது உறுதியாயிடுச்சு. அதை கேட்டு வானுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அதனால வீட்டுக்கு வரும்போது வின்னை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டை அப்படி டெக்கரேட் பண்ணி கங்க்ராச்சுலேட்லாம் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுது. என்னாச்சு இன்னைக்கு ஒன்றும் நியூ இயர் இல்லையேன்னு சொல்லிட்டு உங்க கேட்க, நியூ இயர் இல்லை, பட் நீங்கள் மறுபடியும் ஆக்டிங் கெரியர் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கல்ல, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இப்படி ஒரு விஷயத்த பண்ணேன்னு இவங்க சொல்ல, நல்லா இருக்கு, ஆனால் இந்த மாதிரிலாம் என்னை கஷ்டப்படுத்தாதுன்னு சொல்ல இவங்களுக்கு மூஞ்சே மாறிடுது. சரி நான் போகிறேன்னு மூஞ்சி தொங்க போட்டுட்டு போகிறாங்க. சும்மா 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 விளையாட்டுக்கு சொன்னேன்னு சொல்லிட்டு இவங்க கூப்பிடுறாங்க. தேங்க்யூ ஸோ மச், இந்த மாதிரி நீ பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லைன்னு இவங்க தேங்க்ஸ் இல்லை. இது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு கிஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கிஃப்டை காட்டுறாங்க. பார்த்தா அது ஒரு கேக்டஸாக இருக்குது. இது கேக்டஸ் தானேன்னு சொல்லி கேட்க, இது கேக்டஸ் தான், ஆனால் நார்மல் கேக்டஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நேம் சொல்கிறாங்க. எஜினோப்சின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நேம் சொல்லி, எனக்கு இந்த நேம் ரொம்ப பிடிக்கும், அதனாலேயே நான் இதை வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து அழகான ஃப்ளவர்ஸ் ஒயிட் கலரில் வரும், அந்த ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ்க்காகவே நான் இதை வாங்கி சின்ன வயசில் வளர்த்து பார்த்தேன். ஆனால் எனக்கு அந்த ஃப்ளவர்ஸ் வரவே இல்லை. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃப்ளவர்ஸ் வரும், நீங்கள் வச்சு வளர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுக்க, அது எப்படி நான் வச்சா மட்டும் வரும்னு சொல்லி கேட்க, நீங்கள் ஏன்னா சூப்பர் ஸ்டார், இந்த மாதிரி ஸ்டார்ஸ்க்கு தான் இந்த மாதிரியான மிராக்கிள்ஸ் தான் நடக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் வரும்னு சொல்லிட்டு கங்க்ராச்சுலேஷன்லாம் பண்ணி கடந்து குதிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ அப்படியே வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ 2 பேரும் அப்படியே வானத்தை பார்த்துட்டு அப்படியே ஸ்டார்ஸ் எல்லாம் ரசிச்சுக்கிட்டு படுத்திருக்காங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல அதெல்லாம்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ வின் என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளோ அழகாக ஒன்றும் இல்லைங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, இங்கேருந்து பார்க்க தான் அது ஒரு ஜொலிக்கிற நட்சத்திரம், ஆனால் கொஞ்சம் யோசிச்சு போகிறேன், கிட்ட போய் பார்த்தோன்னா அது எப்படி இருக்கும், கரடு முரடா ராக்ஸ்லாம் கண்ணா பின்னான்னு கருப்பா ஒரு கலர்ஸே இல்லாமல் ஒரு மாதிரியாக தானே இருக்கும். ஸோ அது ஒன்றும் அவ்வளோ பியூட்டிஃபுல் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ வின் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக நீ ஒரு நாள் பெரிய ஸ்டாராக, நீ எவ்வளோ பெரிய ஸ்டார் ஆகும்னு நினைக்கிறியோ அவ்வளோ பெரிய ஸ்டாராக அதை நம்புன்னு சொல்லவும் இவங்களும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. அந்த ஸ்டார் மாதிரி இந்த ஸ்டார் மாதிரின்னு 2 பேரும் கையை தூக்கி அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் காமிச்சு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நான் அந்த மாதிரி ஸ்டார் ஆவேன், இந்த மாதிரி ஸ்டார் ஆவேன், அங்கே இருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் அந்த ஸ்டார் தான் நானுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது வேணும் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போல்லாம் அதிகமாக இவங்களை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கே பாரு ஷூட்டிங் ஸ்டார் வருதுன்னு சொன்னதும், என் கண்ணுக்கு தெரியலையே எங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் கேட்குறாங்க. அங்கே வருது, சீக்கிரம் கண்ணை மூடி உன்னுடைய விஷயம் கேளுன்னு சொன்னதும் இவங்களும் பதட்டத்தில் அந்த ஸ்டாரே பார்க்கல, ஆனால் கண்ணை மூடி விஷயம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்தவங்களுக்கு பயங்கரமாக சிரிப்பு வருது. என்னால் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல, நீ கொஞ்சம் நிறுத்துறியா, அங்கே ஸ்டாரே இல்லைன்னு சொன்னதும் என்னை ஏமாத்திட்டீங்களான்னு சொல்லிட்டு இவளும் கேட்குறா. இப்போ நைட் ஆயிடுச்சு. ஸோ டிவி பார்க்கலான்னு சொல்லிட்டு போனவங்க அந்த கேரக்டர்ஸை பார்க்குறாங்க. அதை பார்த்ததுமே அவள் சொன்னது ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லாமல் பைபிளுக்கு இன்னொரு ஐடியாவும் ஞாபகம் வருது. என்னன்னா, அன்னைக்கு கரண்ட் இல்லாதனால தானே 2 பேரும் சேர்ந்து தூங்குனாங்க. இன்னைக்கு கரண்ட் இருக்குது, அந்த கரண்ட்டை போக வைக்கணும்னா ஏதாவது பண்ணணுமேனு யோசிச்சவங்க போயிட்டு இவங்களே அந்த மெயினை ஆஃப் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ கரண்ட் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ வானோட ரூம் முன்னாடி நின்று வானை கூப்பிட்டுட்டே இருக்காங்க. உண்மையிலே பதறாங்களாமா. அந்த மாதிரி பதறி எனக்கு பயமாக இருக்குது, வான் டோர் ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. ஸோ அவங்களும் வந்து ஓப்பன் பண்ணவங்க, என்னாச்சு, ஏன் இப்போ கூப்பிடுறீங்க, நான் தூங்கணும்னு சொல்கிறாங்க. பவர் கட் ஆகிடுச்சு, எனக்கு பயமாக இருக்குது, அங்கே போய் அங்கே எதாவது தெரிகிற மாதிரி இருக்குது, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓவர் ஆக்டிங் பண்ணுறாங்க. என்ன இருந்தாலும் ஆக்ட்ரஸ் இல்லையா,
எனக்கு இந்த வீட்டில் ஏதோ ஒரு பேட் எனர்ஜி இருக்க மாதிரி தோணிட்டு இருக்கு. ஸோ நான் இங்கேயே தூங்குறேன்னு சொல்லிட்டு இவங்க உள்ளார ஓடுறாங்க. ஸோ இப்போ டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இவங்களும் உள்ளே போகிறாங்க. பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் படுத்திருக்காங்க. இருந்தாலும் கையை போடலாம் காலை போடலான்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்க, என்னடா இது ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கான் படுத்திருக்காளேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மாடிக்கிட்ட நகர்ந்து வராங்க. ஸோ அப்படியே கிட்ட வந்து அவங்க பக்கத்தில் ரொம்ப கிட்ட வந்து அப்படியே தலையை வச்சு படுத்தவங்க. அடுத்தது கையை போடலான்னு சொல்லிட்டு கையை எடுத்து அவங்க மேலே வைக்க ட்ரை பண்ணுறாங்க. பயந்து 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 தான் வைக்க பார்க்குறாங்க. அவங்க அப்படியே டக்குன்னு ஏந்து கத்திட்டு, இவங்க தான் ஆக்டிங்கில் பெரிய ஆளாச்சா, ஸோ அந்த ப்ராக்டிஸ் பண்ண ஞாபகத்திலே என்னன்னு தெரியல, கத்திட்டு அப்படியே படுத்துடுறாங்க. அப்போ அவங்க கை அவங்க மேலே விழுந்துருது. ஸோ அந்த கையை அப்படியே அழகாக பிடிச்சிக்கிட்டு அவங்க கிட்ட வச்சுக்கிட்டு அப்படியே படுத்துக்கிறாங்க. சரி இது மட்டும் தானான்னு பார்த்தா அந்த நேரம் நம்ம வானம் பிறண்டு வந்து இவங்க மேலே கையை போட்டுட்டு படுத்துக்கிறாங்க. அடிச்சுதுரா சாக்பாட்டுங்கிற மாதிரி ஜாலியாக தூங்குறாங்க 2 பேரும். பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். இப்போ மார்னிங் ஆயிடுச்சு. சரி இவங்களை பார்த்து ஷாக் ஆவாங்கன்னு பார்த்தா அதுதான் கிடையாது. இவங்களுடைய ஃபோன் ரிங் ஆகுது. ஸோ அந்த ஃபோனை எடுத்தவங்க அதுவும் பார்த்தீங்கன்னா விண்ணு மேலே விழுந்து பிறண்டு, அதுக்கு இந்த பக்கம் இருக்கு ஃபோனு, அவங்க நடுவில் இருக்கிறதே மறந்துட்டு மேலே ஏறி மிதிச்சுட்டு உடையாந்து இந்த ஃபோனை எடுத்துகிட்டு வெளில ஓடிடுறாங்க. ஓ மை காடுன்னு சொல்லிட்டு இவங்க வயிற்று வலி தாங்க முடியாமல் படுத்து கிடக்காங்க. ஏன்டா இவன் இந்த ஃபோனுக்கு இவ்வளோ எக்ஸைட் ஆகி இந்த ஃபோனை தூக்கிட்டு வெளில வரான்னு சொல்லி பார்த்தா, இந்த வான்னு சொல்லிட்டு ஒரு மேனேஜர் இதை பிரெயின் வாஷ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்க தான் கால் பண்ணியிருக்காங்க. சொல்லுங்கள் மேம் என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, ஷாக் ஆகாது மட்டும் இல்லாமல் சர்ப்ரைஸ் ஆகுறாங்க, சந்தோஷமாகறாங்க. என்னதான் சொன்னாலே தெரியல, அவ்வளோ ஜாலி தாங்க முடியல. சொல்லிட்டு ஆடு மாதிரி மண்டையை போட்டு ஆட்டிக்கிட்டே இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ண, இவங்க இந்த எக்ஸைட்மெண்ட்டை இவங்க கிட்ட சொல்லவும் முடியல இல்லையா, அதனால அப்படியே சைலண்டாக நார்மலாக போகிறாங்க. ஒரு பக்கம் நம்ம விண்ணை பார்த்தீங்கன்னா எந்த சவுண்டும் இல்லாமல் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிக்கிட்டு அழகாக கிளம்பி சவுண்டு வரக்கூடாதுன்னு பொறுமையாக டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க இடத்த விட்டு போகிறாங்க. அதே மாதிரி நம்ம வானையும் பார்த்தீங்கன்னா விண்ணுக்கு எதுவும் கேட்கக்கூடாதுன்னு ஒளிஞ்சு மறைஞ்சு தெரியாத மாதிரி வர, ஆனால் 2 பேருமே 2 பேரையும் பார்த்துடுறாங்க. இவங்க கார் எடுக்கலான்னு போகும்போது பார்க்க, ஸோ பதறாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் 2 பேரும் முழிச்சுட்டு நிற்கிறாங்க கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீ வெளில போறியான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வானு, இல்லை நான் ஒரு ஒர்க் விஷயமா போகிறேன். ஓ அப்போ லிஃப்ட் வேணுமான்னு சொல்லி கேட்க, இல்லை எனக்கு அங்கே எங்கள் குருவோட வேன் வரும், நான் அதில் போய்க்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்படியா, ஓகே 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 நீ தாராளமாக போன்னு சொல்லிட்டு இவங்களும் பாய் சொல்லிட்டு போக, அவங்களும் பாய் சொல்லிட்டு அப்பாடி நல்லா வேலைன்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரி நம்ம வானாச்சும் அந்த லேடியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்போ வின் எங்கே போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தா அதே டேரக்டர்ஸ் வெயிட் பண்ணுறதுக்கு தான் போயிருக்காங்க. அந்த ஸ்கிரிப்ட் விஷயமா பேசுறதுக்காக போயிருப்பாங்க போல. என்னன்னு சொல்லி பார்த்தா, அன்னைக்கு நான் அவங்கள்ட்ட உன்னை கேட்டேன்ல அதை செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதை தான் கேட்க வந்திருக்காங்க. நீ பேசுறது எங்கேயாவது சரி வருமா யோசிச்சு பாரு. இது வரைக்கும் எதுலையுமே நடிக்காத ஒரு பொண்ணை திடீர்னு கொண்டு வந்து இவ்வளோ பெரிய லீடிங் கேரக்டர்ல எப்படி நடிக்க வைக்க முடியும்? இது எவ்வளோ பெரிய விஷயம், இதை என்னால் எப்படி டக்குன்னு ஓகே சொல்லுவோன்னு நீ நினைச்சேன்னு சொல்லி கேட்க, இது ஒன்றும் அவ்வளோ மோசமான விஷயம் இல்லை, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வின்னும் சொல்கிறாங்க. ஸோ டேரக்டர் என்ன பண்ணுறாருனா, இல்லை நான் வேறு பிளான் பண்ணியிருக்கேங்கிற மாதிரி இழுக்க ட்ரை பண்ணுறாரு. ஸோ வின்னு, ஒரு வேளை எனக்கு நீங்கள் கொடுத்த வாக்கு காப்பாற்றுறேன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கிரிப்ட்லேருந்து நான் வித்ட்ரா பண்ணிடுவேன், நான் அந்த ஸ்கிரிப்டை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க நல்லாவே பயமுறுத்துறாங்க. ஸோ அந்த டேரக்டர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க வேணும், இது ஒன்றும் அவ்வளோ சாதாரணமான கார்பரேஷன் கிடையாது, இது ஒரு இன்டர்நேஷ்னல் கோ ப்ரொடக்ஷன். அப்படின்னா என்ன, இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த சீரீஸ் போகும், அவ்வளோ பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்வெஸ்டர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணணும். இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுலாம் எவ்வளோ கஷ்டம், அவ்வளோ பெரிய கேஸ்ட்டை நான் எப்படி அந்த பொண்ணுக்கு தர முடியும், அது என்ன அவ்வளோ ஈஸியான விஷயமானு சொல்லிட்டு இவர் சொல்ல, முதல்ல அந்த பொண்ணு அந்த கேரக்டருக்கு அந்த ரோலுக்கு செட் ஆகணும், எவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே வான்கிட்டேருந்து இவங்களுக்கு கால் வருது. பட் அந்த காலை அந்த இடத்துல அட்டன் பண்ண முடியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன நம்புங்க, கண்டிப்பாக அவளால் அதை பண்ண முடியும், அந்த ரோலுக்கு கண்டிப்பாக அவள் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும், ஒரே ஒரு சான்ஸ் அவளுக்கு கொடுத்து பாருங்கன்னு சொல்லிட்டு டேரக்டர்கிட்ட ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க வின்னு. அவரும் சரி யோசிக்கிறேங்கிற மாதிரி தலையை ஆச்சாரு.
இந்த பக்கம் கால் பண்ணவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமானு பார்த்தா ப்ராப்ளம்லாம் இல்லை, ஒரு பெரிய ப்ராப்ளம் அவங்க பின்னாடி தான் நின்றுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த வான் தான். அவங்க ஏதோ அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுட்டு அதை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இவங்க கால் பண்ணவும் யாருக்குடா கால் பண்ணுறான்னு சொல்லிட்டு இவங்களையே கவனிக்கிறாங்க. இவங்களையும் பார்க்குறாங்க, அந்த அக்ரிமெண்ட்டையும் பார்க்குறாங்க. ஸோ அவங்க வெயிட் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு இவங்க காலை கட் பண்ணிவிட்டு வானை பார்க்க போக வான் யாருக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை மேம், அது ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்ல. சரி நம்மளெல்லாம் நீ எதுவும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டு போட்டு வாங்க ட்ரை பண்ணுது. ஸோ இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்றும் இல்லை நத்திங் டு வரின்னு சொல்ல, நீ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணால் மட்டும் இதில் சைன் பண்ணு, இல்லைனா வேணான்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இல்லை வேணாம் நான் சைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட்டை கொஞ்சம் கூட படிக்க கூட இல்லை, அப்படியே சைன் பண்ணுறாங்க. அதுவும் லாஸ்ட் பேஜில் பண்ணு, ஃப்ரண்ட் பேஜில் பண்ணு, இன்னும் நிறையா பேஜ் இருக்குது, எல்லாத்துலேயும் சைன் பண்ணுன்னு சிரிச்சுக்கிட்டு எல்லாத்துலேயும் சைனாக வாங்குறாங்க. நம்ம வானும் அதில் இருக்கிற சூழ்ச்சி புரியாமல் எல்லாத்துலேயும் சைன், இந்த சைன் வேணுமா அதில் சைன் வேணுமா, நான் போடுறேன்னு எல்லாத்துலேயும் சைனை போட்டு விடுறாங்க. சரி இரு நான் டீட்டெயில்ஸை செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 காப்பி இருக்கும் இல்லையா, இவங்களுக்கு ஒரு காப்பி அவங்களுக்கு ஒரு காப்பி. ஸோ 2 காப்பிலையும் இவங்க சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே வானு, இப்போ நீ அஃபிஷியலாக ஒரு ஆக்ட்ரஸ் ஆகிட்ட, அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஏஜென்சியில் நீயும் ஒரு ஆள் ஆகிட்ட, வெல்கம் டு த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இவங்களை அதுக்கு வெல்கம் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் அடுக்கடுக்காக இவங்ககிட்ட சொன்னதும் இவங்களும் அதை நம்பி ஸ்மைல் பண்ணிட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்க. இதுக்கப்புறம் எல்லார்கிட்டையும் நீ சொல்லலாம், என்னுடைய ஏஜென்சி கீழே தான் நீ ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கான அங்கீகாரத்தை நான் உனக்கு கொடுக்குறேன், உனக்கான ரோல் வரும்போது நான் உனக்கு சொல்லி அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் என்னுடைய நேமை நீ எங்கேயும் யூஸ் பண்ணக்கூடாது, அப்படி யூஸ் பண்ணணும்னா என்கிட்ட நீ பர்மிஷன் கேட்டுட்டு தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் நீ யாருக்கிட்டையும் சொல்லாமல் இதை சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணணும், அதுவும் முக்கியமாக இப்போ நீ சைன் பண்ண விஷயத்த யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாதுங்கிறாங்க. ஓகே தேங்க்யூன்னு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் மட்டும் தான் சொல்கிறாங்க. என் கூடயே இருந்தீன்னா அடுத்தடுத்து உனக்கு நல்ல வாய்ப்பாக வரும், ஸோ என் கூடயே இருங்கிற மாதிரி இவங்க சொல்ல, அப்படியா ஓகே உங்க கூடயே இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ உனக்கும் வைக்கிறா. ஒன்ன மாதிரி டேலண்டான பொண்ணெல்லாம் எனக்கு என்னன்னு இந்த மாதிரி இருக்கிறது என்னால் தாங்க முடியாதுப்பா. அதான் மற்றவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நான் அவனை தூக்கிட்டு வந்துட்டேன்னு இவளுக்கு இன்னும் ஐஸை தூக்கி தள்ள வைக்கிறாங்க. அப்படியே அவளுக்கு காத்துல மிதக்கிற மாதிரி இருக்கு. சத்தியமா இது கனவா நினைவான்னு என்னால நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு வான்னு சொல்ல, என்னது ட்ரீமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை பிடிச்சி கிள்றாங்க. ஓ வான் என்ன இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு இப்போ வலிச்சது தானே, அப்போ இது கண்டிப்பாக ட்ரீம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. கனவு இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக கிள்ளினாங்களாமா. ஸோ இப்போ 2 காப்பி இருக்குது, ஒரு காப்பி உனக்கு ஒரு காப்பி எனக்குன்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்டை இவங்களுக்கு ஒன்று கொடுத்துட்றாங்க. இப்போ அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தவங்களுக்கு அதுக்கு முன்னாடி வின் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த ஃப்ளவர் வாசங்க இருந்துச்சு இல்லையா, அதை பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இவங்களும் அதை ஸ்மெல் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. வீட்டுக்கு வந்தவங்க ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே வீட்டையே 2ஆக பிரித்து வச்சுருந்தாங்க இல்லையா, எல்லா இடத்துலையும் நடுவில் டேப் ஊட்டி, ஸோ இப்போ அந்த டேப்பை அப்படியே ரோல் பண்ணி எடுத்துகிட்டே வராங்க. இதுக்கப்புறம் இது எதுக்குங்கிற மாதிரி இப்போ அங்கே வான் ஓடி வந்து ஏ வின் அவங்கள்ட்ட ஒரு குட் நியூஸ் என்னன்னு சொல்லிட்டு எக்ஸைட்மெண்ட்டோட வர, இரு அதுக்கு முன்னாடி நான் வாங்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், இங்கே அப்படியே சுற்றி பாரு உனக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லி கேட்க, இங்கே என்ன தெரியுது, ஏதாவது டெக்கரேட் பண்ணிங்களா என்ன, அப்படி எதுவும் தெரியலையே, வீடு எப்பவும் போல தானே இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க பார்க்குறாங்க. அப்படியே வின்னுக்கு மனசே உடஞ்சி போயிடுதுன்னு வைங்களேன். அந்த டேப்லாம் எடுத்தாங்கல்ல அதை பாப்பான்னு சொல்லிட்டு பார்த்தா பார்க்கவே இல்லை. ஸோ இவங்க கோவமாக அந்த இடத்த விட்டு ஓடி போய் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ஸோ ரூமுக்கும் போயிட்டு இவங்க டோரை நாக் பண்ணுறாங்க. ப்ளீஸ் வின் நான் அவங்கள்ட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லணும், ப்ளீஸ் டோர் ஓப்பன் பண்ணுங்க ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க கெஞ்ச அவங்க டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரியே தெரியல. என்னவா இருக்கும், எப்படி இதை சொல்கிறதுன்னு சொல்லிட்டு இவங்களால தான் எதையுமே மனசுக்குள்ளே வச்சுக்க முடியாதுல்ல. ஸோ இந்த விஷயத்தை எப்படா சொல்கிறதுன்னு சொல்லிட்டு கீழே அந்த டோருக்கு கீழே அந்த கவர் அப்படியே தள்ளி விடுறாங்க. அப்பாடி ஒரு வழியாக அனுப்பிட்டோன்னு சொல்லிட்டு ஜாலியாக சந்தோஷமாக சிரிச்சுட்டே நிற்க, என்ன ரியாக்ஷனை பார்க்க மேடம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ரியாக்ஷனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. ஏன்னா இவங்களுக்காக இவங்க ஒரு இடத்துல ஆஃபர் கேட்டுட்டு வர, இவங்க இன்னொரு இடத்துல இவங்களுடைய அக்ரிமெண்ட்டே போட்டு வந்துட்டாங்க. அக்ரிமெண்ட்னா என்ன சாதாரண விஷயமா, என்னையே நான் உனக்கு எழுதி தரேன் இத்தனை வருஷத்துக்குங்கிற மாதிரி கொடுக்குறது. ஸோ இவங்க ஷாக் ஆகி வெளில வந்து, என்னது வான்மேன் கூட கான்ட்ராக்ட் போட்டு வந்திருக்கியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு வின்னும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறதா வானே நினச்சிக்கிட்டு சொல்கிறாங்க.
நான் இப்போ யார் கூட சைன் பண்ணியிருக்கேன், நம்பர் 1 டேலண்டட் மேனேஜர் அவங்க கிட்ட சைன் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமா குதிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ வின் என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் என் கண்ணை பாரு, என் கண்ணில் உனக்கு சந்தோஷம் தெரியுதான்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அவங்க முறைச்சிக்கிட்டு சொல்றாங்க, அதை கூட கண்டுக்காம நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும்னு இவங்களே சொல்லிக்கிறாங்க. நான் அவங்ககிட்ட என்ன சொல்றேன்னு என் கண்ணை பார்த்து உனக்கு புரியுதான்னு சொல்லி கேட்க இவங்க அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு, எனக்கு தெரியுது, நல்லா தெரியுது, நீங்க ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க. வான், உன்னோட சக்சஸை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்றீங்க. நீங்க எப்பவுமே என் கூடவே இருப்பேன்னு சொல்றீங்க. எனக்கு எல்லாமே உங்க கண்ணில் தெரியுதுன்னு சொன்னேன். இவ்வளவுமா இவ கண்ணில் தெரியுது, ஆனா நம்ம என்ன சொல்ல வந்தோங்கிறது இவளுக்கு தெரியவே இல்லையேன்னு சொல்லிட்டு விண்ணும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விண்ணு கோவமா முறைச்சிக்கிட்டு இருக்க, வானு சிரிச்சுக்கிட்டு இருக்க. அதோடய இந்த எபிசோடு முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் இந்த அக்ரிமெண்ட்ல என்ன இருக்கு, அது மூலமா உங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுங்கிறத சொல்லுவாங்க போல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ. இதோட 4th எபிசோடு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எபிசோட்ல மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.